ஒரு நபர் ஒரு செயலை நேரடியாக செய்யாமல் இல்லை செஞ்சுக்காமல் வேற ஒருத்தர் அந்த செயலை செய்ய அந்த நபர் காரணமாக இருக்கிறது, இல்லை ஒரு விஷயம் நடக்க அந்த நபர் காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இங்கிலீஷில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தேவையான வார்த்தைகள் தான் மேக், ஹாவ், கெட், லெட், ஹெல்ப். அது எப்படின்னு பார்க்கலாங்களா? முதல்ல மேக். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: என் அம்மா என்னை என் அறையை சுத்தம் செய்ய வைத்தார். My mother made me clean my room. My mother made me clean my room. அடுத்து, அந்த மேலாளர் அந்த ஊழியர்களை கடினமாக வேலை செய்ய வைத்தார். The manager made the employees work hard. The manager made the employees work hard. அடுத்து, அவரது தந்தை அவரை தன் சகோதரியிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். His father made him apologize to his sister. His father made him apologize to his sister. அடுத்து, அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை கட்டுரையை மீண்டும் எழுத வைத்தார். The teacher made the students rewrite the essay. The teacher made the students rewrite the essay. அடுத்து, அந்த நகைச்சுவை அனைவரையும் சிரிக்க வைத்தது. The joke made everyone laugh. The joke made everyone laugh. அடுத்து, அந்த உரத்த சத்தம் குழந்தையை அழ வைத்தது. The loud noise made the baby cry. The loud noise made the baby cry. அடுத்தது have. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: நான் மெக்கானிக்கை வைத்து என் காரை சோதித்தேன். I had the mechanic check my car. I had the mechanic check my car. அடுத்து, அவள் தனது உதவியாளரை வைத்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தாள். She had her assistant book the tickets. She had her assistant book the tickets. அடுத்து, அந்த மருத்துவர் அந்த செவிலியரை வைத்து அந்த நோயாளியின் நாடியை பரிசோதித்தார். The doctor had the nurse check the patient's pulse. The doctor had the nurse check the patient's pulse. அடுத்து, நாங்கள் பிளம்பரை வைத்து நீர் கசியும் குழாயை சரி செய்தோம். We had the plumber repair the leaking pipe. We had the plumber repair the leaking pipe. அடுத்து, அந்த மேலாளர் தனது செயலாளரை வைத்து மின்னஞ்சலை அனுப்பச் செய்தார். The manager had his secretary send the email. The manager had his secretary send the email. அடுத்து, நான் என் சகோதரனை வைத்து குழந்தைகளை அழைத்து வரச் செய்தேன். I had my brother pick up the children. I had my brother pick up the children. அடுத்தது get. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: நான் என் சகோதரனை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து எனக்கு உதவச் செய்தேன். I got my brother to help me. I got my brother to help me. அடுத்து, அவள் குழந்தைகளை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து வீட்டு பாடத்தை முடிக்க வைத்தாள். She got the children to finish their homework. She got the children to finish their homework. அடுத்து, நாங்கள் அவனை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து அவனது தவறுக்காக மன்னிப்பு கேட்க வைத்தோம். We got him to apologize for his mistake. We got him to apologize for his mistake. அடுத்து, திரு ரவி தனது மகனை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்க செய்தார். Mr. Ravi got his son to participate in the running race. Mr. Ravi got his son to participate in the running race. அடுத்து, நான் என் நண்பனை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து என்னை விமான நிலையத்திற்கு காரில் அழைத்து செல்ல செய்தேன். I got my friend to drive me to the airport. I got my friend to drive me to the airport. அடுத்து, அவர்கள் மேலாளரை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து முடிவை மாற்றச் செய்தனர். They got the manager to change the decision. They
got the manager to change the decision. அடுத்தது let. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். என் பெற்றோர் என்னை இரவு வெகுநேரம் விழித்திருக்க அனுமதித்தனர். My parents let me stay up late. My parents let me stay up late. அடுத்து, அந்த தலைமை ஆசிரியர் மாணவர்களை முன்கூட்டியே செல்ல அனுமதித்தார். The headmaster let the students leave early. The headmaster let the students leave early. அடுத்து, அவள் தன் மகனை தனது மடிக்கணினியை பயன்படுத்த அனுமதித்தாள். She let her son use her laptop. She let her son use her laptop. அடுத்து, அவர்கள் எங்களை அந்த கட்டிடத்திற்குள் நுழைய அனுமதித்தனர். They let us enter the building. They let us enter the building. அடுத்து, அவரது மேலதிகாரி அவருக்கு ஒரு நாள் விடுப்பெடுக்க அனுமதி அளித்தார். His boss let him take a day off. His boss let him take a day off. அடுத்து, என் நண்பன் எனக்கு அவனது மிதிவண்டியை பயன்படுத்த அனுமதித்தான். My friend let me use his bicycle. My friend let me use his bicycle. கடைசியா help. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அந்த பெட்டிகளை சுமந்து செல்ல அவள் எனக்கு உதவினாள். She helped me carry the boxes. She helped me carry the boxes. அடுத்து, இரவு உணவு சமைக்க அவன் தன் அம்மாவுக்கு உதவினான். He helped his mother cook dinner. He helped his mother cook dinner. அடுத்து, பாடத்தை புரிந்து கொள்ள அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு உதவினார். The teacher helped the students understand the lesson. The teacher helped the students understand the lesson. அடுத்து, என் சாவிகளை கண்டுபிடிக்க நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? Can you help me find my keys? Can you help me find my keys? இல்லனா, can you help me to find my keys? Can you help me to find my keys? அடுத்து, நான் நேர்காணலுக்கு தயாராக என் நண்பன் எனக்கு உதவினான். My friend helped me prepare for the interview. My friend helped me prepare for the interview. கடைசியா, என் ஆங்கிலத்தை மேம்படுத்த இந்த புத்தகம் உதவியது. This book helped me improve my English. This book helped me improve my English. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், make, have, get, let, help இந்த வார்த்தைகளை எந்தெந்த சூழ்நிலைகளில் பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.